ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 23 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி வந்து டீ போட்டுட்டு இருக்காங்களா, அப்போ ஜெயாவும் அவங்க அக்காவும் பார்த்துட்டு இவளை யார் இங்கே கிச்சனுக்குள்ள விட்டான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு டீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் தான் என் மருமகளை விட்டு போட சொன்னேன்னொடனே இப்போ நல்ல மருமக குடும்ப மானத்தை வாங்கின மருமகன்னு சொல்லி திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ டீ போட்டுட்டு பொன்னி கொண்டு வந்து அவங்க அவருக்கு சத்தியமூர்த்தி கிட்ட கொடுக்க வரும்போது சண்முகம் வந்து எனக்கு ஒரு கால் வருதுப்பா, இம்பார்ட்டன்ட் கால்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போனே அவர் வந்து நீ உட்காருமான்னு சொல்லி பொண்ணிக்கிட்ட அவன் வர லேட் ஆகும் போல, பேசாம அந்த டீயை நீயே குடிச்சிறேன், நீ என்ன பண்ணுவ, சாப்பிடாம வர இருக்கிற, எங்க சாப்பிட்ற, என்ன செய்யறன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சுந்தரத்துக்கு உஷா கால் பண்றாங்க. கால் பண்ணி வீடியோ கால்ல வந்து இந்த மாதிரி பொன்னிய பத்தி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குனே அப்படின்னோடனே, அப்போனே அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நான் ஹெட்ஃபோன் போடாம பேசிட்டு இருக்கேன், வாயை மூடு, எது இருந்தாலும் சத்தம் போட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டே மாடிக்கு வரும்போது, இன்னும் நீங்க வேற வீட்டு மாடிக்கு வந்துட்டீங்க போல, நம்ம வீட்டு மாடியில குடிசெல்லாம் போட்டிருக்கது, ஓடி போங்க அப்படின்னோடனே, அது பொன்னி தான் அந்த மாதிரி குடிசை போட்டிருக்கானோடனே, இப்போ உஷா என்ன சொல்றாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் பொன்னியை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பிரீத்தியை நம்ப வச்சதே நம்ம தானே, இனிமே உன்கிட்ட ஹெட்ஃபோன் இல்லாம பேசவே கூடாதுமா, நீ இப்படியா செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் எடுக்கவும் பின்னாடி பொன்னி நிற்கிறாங்க. பொன்னியை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்னண்ணே இப்படி அரண்டு போய் நிற்கிறீங்கன்னொடனே இப்போ அவங்க வர உஷா வர காட்டுறாங்க பொன்னிய. அப்புறமா பொன்னி வந்து உங்களுக்கு டேட் எப்போக்கா, குழந்தை நல்லா இருக்கு, இந்த மாதிரி உடம்ப பார்த்துக்கோங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பதட்டமாகக்கூடாது, கோவப்படக்கூடாது சொல்லிட்டு பொன்னி பாட்டுக்கு போயிடறாங்க. பத்தியா எவ்வளோ திமிரா போறா அப்படின்னு. இப்போ பொன்னியை பக்கம் சிவானி வரா. சிவானி உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. கீழே வந்து பெரிய பிரச்சனையாகுது. அப்போ சக்தி என்ன சொல்கிறான்னா, உன் பொண்ணு எவ்வளோ பிடிவாதமுள்ள பொண்ணாக இருந்தா, ஆனால் அவளை வந்து இந்த மாதிரி மாற்றினதே பொன்னி தானே, அதுக்கு பொன்னியோட வளர்ப்பு தானே காரணம்னே, பாத்தியா அவன் கடைசியில் உன்னை எல்லாரும் எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அவர் சுந்தரம் வர ஏற்றி விடுறாரு. கடைசியில் சிவானி நீ இனிமேல் அங்கே போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னிக்கிட்ட சத்தியமூர்த்தி சமைக்க சொல்றாரு. இன்னும் யாரும் சமைக்கவே இல்லைம்மா, சமைச்சு சாப்பாடு தாம்மான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போனே அவங்க ஜெயா அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இவ சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி, சண்முகம், அவங்க அப்பா 3 பேர் மட்டும் பொன்னியோட சாப்பாடை சமைச்சு அவங்க 3 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. அடுத்து பவானி சமைக்கிறாங்க. அப்போ சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, அவங்க சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க, இன்னுமா நீ சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ அவங்களோட சாப்பாடை சுந்தரம், ஜெயா, பிரீத்தி 3 பேருமா ஒவ்வொரு வாய் வாயில வச்சுட்டு 3 பேரும் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.